வணக்கம். தூத்துக்குடியில ஸ்பிக் அப்படிங்கிற நிறுவனம்னு சொல்றாங்க. அதாவது சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன். இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு தொழிற்சாலை, டேக் தொழிற்சாலைன்னு சொல்றாங்க. அங்க அமோனியா வாயு கசிவுனால ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு தொழிலாளி உயிரிழந்திருக்கிறதா பாலிமர்ல செய்தி வெளிவந்திருக்கு. 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறதா தகவல். மக்களாகிய நாம இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். நெறைய இந்த மாதிரியான தொழிற்சாலைகள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்ப சில விபத்துகள் ஏற்படுது. அப்பப்ப நம்முடைய சக மனிதர்கள் இறந்து போறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாரி நேரங்கள்ல பொதுமக்களாகிய நம்ம என்ன மாதிரி இந்த விஷயங்கள பார்க்குறோம். அதே சமயம் இந்த மாரியான ஒரு தொழிற்சாலையில மிகப்பெரிய அளவுல ஒரு விபத்து ஏற்படும்போது, பொதுமக்களாகிய நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயத்துல இது சம்பந்தமாக யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கோ, அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா இருக்கலாம், மாசு கட்டுப்பாட்டு வாரியமா இருக்கலாம். பல்வேறு சட்டங்கள் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கோ, அவங்க இந்த விஷயத்துல முறையாக ஆய்வு நடத்தி, இதுல யாரிடத்திற்கெல்லாம் பொறுப்பு இருக்கோ, அவர்களிடத்துல பொறுப்புத்தன்மையை உறுதிப்படுத்தி, இது மனிதர்களால் ஏற்பட்ட கசிவா? இல்லையென்றால் இது எதனால இது நடந்தது? மனிதர்களால் ஏற்பட்ட கசிவென்றால், இந்த விஷயத்துல என்ன செய்யப்படணும்? மனிதர்களின் கட்டுப்பாட்டுக்கு மீறி நடந்த கசிவென்றால், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு யார் பொறுப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். இனிமேல் இது போன்ற விபத்துகள் வராம தடுக்க என்ன செய்யணுங்கிறத உறுதிப்படுத்தணும். அதை யார் கண்காணிக்கப் போகிறார்கள் என்பதையும் பொதுவெளியில தெரியப்படுத்தணும். மக்களாகிய நாம இத உன்னிப்பாக கவனிக்கணும். நன்றி, வணக்கம்.